மன்சூர் அவர்கள் பாவ மன்னிப்பு என்கிற தலைப்பின் உரை நிகழ்ப்பாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்நிகழ்வில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் இன்றைக்கு இஸ்லாத்தின் பார்வையில் பாவங்கள் என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் பாவங்கள் என்றால் என்னென்ன பாவங்கள், எதெல்லாம் பாவங்கள் என்பது இந்த தலைப்பினுடைய நோக்கம் அல்ல. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிற அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை பட்டியல் போட்டோம்னா நிறைய பட்டியலிடலாம். பெரும்பாவங்கள், சிறுபாவங்கள் என்று நிறைய பாவங்களை பட்டியலிடலாம். அது இன்றைய தலைப்பிற்குள் வராது. தலைப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதன் பாவம் செய்கிறான், அவன் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் அந்த பாவத்தை எப்படி பார்க்கிறது? ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடுகிறான் என்றால் அவனை இஸ்லாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறது என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். பொதுவாக இன்றைக்கு இந்த மனிதகுல சமூகம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி 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 இன்றைக்கு உலக அளவில் 800 கோடியை தொட்டு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆசை இல்லை. ஆதமை அல்லாஹ் படைக்கிறார். அவருடைய விலாயிலிருந்து அவருடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைக்கிறார். இருவரையும் அல்லாஹ் படைத்து விட்டு இந்த சொர்க்கத்தில் எங்கு படைக்கப்படுகிறது? வானத்துல. வானத்தில் படைக்கப்பட்டு ஒரு சொர்க்கத்தை காட்டி, இந்த சொர்க்கத்திற்குள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் திரியுங்கள், எதை வேண்டுமானாலும் புசியுங்கள், குறிப்பிட்ட இந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ஒரு மிகப்பெரிய வரலாறு. சுருக்கமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து அவர்கள் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது
அவர்கள் திடீரென்று நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரத்தை நெருங்குகிறார்கள். இப்போது என்ன நடந்திருக்கிறது? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கிறார். என்ன விஷயம் அது? எதை வேணாலும் சாப்பிடுங்க, எங்க வேணாலும் போங்க சொர்க்கத்துக்குள்ள, குறிப்பிட்ட இந்த மரத்தை நெருங்காதீர்கள் அல்லாஹ் போட்ட அந்த கட்டளையை 2 பேருமே மீறிவிட்டார்கள். எந்த 2 பேரு? நம்முடைய ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய முதலாவது ஆண், முதலாவது பெண். ஏதோ ஈடுபட்டது ஒரு 50 வருஷம் கழிச்சு கிடையாது, ஒரு 1000 வருடங்கள் கழித்து கிடையாது. முதல் ஆண் ஆதம், முதல் பெண் ஹவ்வா. இந்த 2 பேருமே அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மீறி அந்த மரத்தை நெருங்கி விடுகிறார்கள். இப்பொழுது என்ன வருகிறது என்றால், அல்லாஹுடைய மன்றத்தில் அழைத்து, இந்த மாதிரி நான் உங்களை சொன்னேன், நீங்க மீறிட்டீங்களே என்று அல்லாஹ் கேட்கிற போது, பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த 2 4 ஆகி 4 8 ஆகி இன்றைக்கு இவ்வளவு மக்கள் தொகை பெருகிவிட்டது. இப்ப என்ன நம்ம பார்க்கணும் தெரியுமா? ஒட்டுமொத்த மனித குல வரலாற்றினுடைய தொடக்கமே எதுலதான் ஆரம்பிக்கிறது? எதுல ஆரம்பிக்கிறது சொல்லுங்க? எதுல ஆரம்பிக்கிறது? பாவத்துலதான் ஆரம்பித்திருக்கிறது. ஒட்டுமொத்த மனித குல வரலாறு ஏதோ சும்மா தூய்மையாகலாம் ஆரம்பிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பே செய்யலன்னு ஆரம்பிக்கல. அல்லாஹ் சொன்ன கட்டளையை ஆதம் மீறுகிறார். அப்படி என்றால் அது பாவம். அந்த பாவத்தை செய்ததனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இனிமேல் இங்க இருக்கிறது நீங்க தகாது, நீங்க கீழே இறங்கிருங்க என்று அல்லாஹ் அனைவரையுமே இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டான். நம் எல்லோரையுமே ஆதமுடைய முதுகு தண்டுல நம்ம எல்லாம் இருந்தோம். எல்லாரும் இங்க வந்தாச்சு, பூமிக்கு வந்து இப்ப இது வரைக்கும் வந்து உட்கார்ந்தாச்சு. சரியா? அப்ப ஒட்டுமொத்த மனித குல வரலாறு எதில் தொடங்குகிறது என்றால் ஒரு பாவத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. இப்படி தொடங்கக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான மனிதன் பாவம் செய்கிற போது இஸ்லாம் அதை ரொம்ப வெறுப்பு கண் கொண்டு பார்க்குமா? இவன் என்ன பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அவன் ஒரு பாவியாகவோ அல்லது வேற ஏதாவது சிந்தனை கொண்டு இஸ்லாம் பார்க்குமா என்றால் பார்க்காது. உன் வரலாற்றினுடைய ஆதி புலி எதுதான்? உன் ஆரம்பமே பாவம் தான். நீ பாவம் செய்யாம இருந்தாலும் அதிசயமே தவிர செஞ்ச அதிசயம் கிடையாது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மை அந்த பாவத்தை கண் கொண்டு பார்க்கிற போது பார்க்க முடியும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பொதுவாக இந்த உலகத்துல நிறைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க? நாம் எல்லாம் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். என்னப்பா பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும்? நாம அந்த புலால் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனா வேற ஏதாவது பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அல்லது வேற யாராவது வேற ஒரு கொள்கையை வைத்து அதை போதனையாக உபதேசிப்பார்கள். அவன் இன்னொரு ரூபத்துல பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படி பாவிகள் எல்லோரையுமே பாவசாரிகள் என்று புறந்தள்ளுவார்கள். ஆனால் இஸ்லாத்துல சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இஸ்லாத்துல சிறந்தவர்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிற நற்சான்று யாருக்குன்னு தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் கைருன் நாஸ், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யாரு பாவத்தை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. யாரு சிறந்தவர்கள்னா யாரு பாவத்தை விட்டு ஒதுங்கி, யார் பாவமே இல்லாம, யார் தன்னைத்தானே தூய்மையாக இருக்கிறானோ அவன் தான் சிறந்தவன் இஸ்லாம் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றது ஒரு ஊருக்குள்ள இல்ல, ஒரு நாட்டுல இல்ல, ஒரு முஸ்லிம்கள இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் தான் செய்த பாவத்துக்காக மனம் வருந்தி இறைவனிடத்தில் மீள்கிறவர்கள் தான் சிறந்தவர்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன புரியுது? ஆன்மீகத்தை சொல்ல வந்த மார்க்கம் இஸ்லாம். இதுல நம்ம ஒரு சிந்தனைக்கு யோசிப்போமே, ஒரு சிறந்தவர்கள் சொல்றதா இருந்தா யார சொல்லலாம்? யாரு பாவத்துல ஈடுபடாம இருக்கிறாங்களோ அவங்கள தானே சொல்லணும். ஆனா அப்படி ஒரு பட்டியலே இஸ்லாத்துல இல்ல. யாரு சிறந்தவர்கள் தெரியுமா? யார் பாவத்தை முழுவதுமாக செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல, அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்கள்ல எங்கேயும் சொல்லல.
யாரு சிறந்தவங்கன்னா அந்த பாவத்துக்காக மனம் வருந்தி அந்த பாவத்தினுடைய பாதையிலேயே போய்விடாமல் இறைவனின் பக்கம் திரும்புபவர்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளை எடுக்கிறது. ஆக பொதுவாக நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்ன முடிவு அது? மனிதனாக இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டால் ஒரு விவரம் தெரிகிற வயதை நாம் அடைந்து விட்டால் அந்த வயதிலிருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் ஏராளமான பாவங்களை செய்வோம், செய்கிறோம், நிச்சயமாக செய்வோம். அதானே உண்மை. ஒரு விவரம் தெரிஞ்ச வயசு நம்ம ஏன் சொல்றோம்னா 3 பேர்களை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகோள்களை உயர்த்தி விட்டார். அதுல ஒருத்தர் யாருன்னா சிறியவர் பெரியவர் ஆகும் வரை, அது வரைக்கும் எந்த கேள்வி கணக்குமே அல்லாஹ் கேட்க மாட்டான். ஒரு விவரம் தெரியாத வயசுல ஒருத்தர் பாவம் பண்றாரு, ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசுல அதையெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். விவரம் தெரிய வேண்டும். விவரம் தெரிந்த வயதுல இருந்து நாம் மரணிக்கிற வரை ஏராளமான பாவங்களை கடந்த காலத்தில் செய்தோம், தற்போதும் செய்கிறோம், எதிர்காலத்திலும் செய்வோம். இறைவன் எப்பேற்பட்ட அறிவை நமக்கு தந்தாலும் சரி, 4 நாள் அதை மறந்துட்டு 5ஆவது நாள் அந்த தவற செய்வான், வேற ஏதாவது பாவத்தை செய்வான் மனிதன். இதுதான் மனிதனுடைய இயல்பா இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களை நோக்கி ஒரு கேள்வி. நீங்கள் விவரம் தெரிந்த வயதிலிருந்து எந்த ஒரு பாவத்தையுமே செய்யாமல் இருந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டோம்னா யாராவது கை தூக்க முடியுமா? நம்மளை விட்டுருவோம், உலகத்துல இருக்கிற யாராலையாவது கையை உயர்த்த முடியுமா? மக்காவோட தொடரை கேட்டோம், அவரால் சொல்ல முடியுமா? தொழுகையை விடுவது ஒரு பாவம் தான், பொய் பேசுவது ஒரு பாவம் தான், புறம் பேசுவது ஒரு பாவம் தான், இன்னும் நிறைய ஒரு தொலைக்காட்சி தொடர்கள்ல பார்க்கிறது, நேரத்தை வீணடிக்கிறது, பெரியவர்கள் அவமரியாதையா பேசுறது, இவை அனைத்துமே பாவங்கள் தான், எல்லா பாவங்கள். அப்படின்னா லிஸ்ட்ல ஒரு ஆள் மிஞ்ச மாட்டோம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிச்சான்னு வைங்களே, ஒரு நபர் தேர மாட்டார் மறுமையில. அப்ப இப்பேற்பட்ட பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவனாக மனிதனை படைச்சிட்டு நீ ஏண்டா பாவம் செஞ்ச அப்படின்னு நாளை மறுமையில அல்லாஹ் கேட்டான்னு வைங்களே, நாம எல்லாரும் நம்முடைய புத்திக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம தான் நிறைய பேசுவோம்ல, நிறைய விவாதங்கள் வைப்போம்ல. யாரெல்லாம் நீதான் பாவம் செய்யக்கூடிய சுபாவத்தோடு எங்களை படைத்தாய், சரி இப்ப செஞ்சுட்டு வந்திருக்கிற, நீ அப்படித்தானே படைச்சிட்டு இருக்கிற, அதுல போய் நீ ஏன் குற்றம் பிடிக்கிற அப்படின்னு மனுஷன் தர்க்கம் பண்ணுவான்ல. அங்கேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுழைகிறார். பாவம் செய்துவிட்டு அதே பாவங்களோடு நாம் அல்லாஹ்விடத்துல திரும்புகிறோமா, இல்லை அந்த பாவங்களுக்கெல்லாம் சரியான முறையில பரிகாரத்தை தேடி அந்த பரிகாரத்தோட அல்லாஹ்விடத்துல நுழைகிறோமா? இதுதான் கேள்வி. அவ்வளவுதான். உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேளுங்க. விவரம் தெரிஞ்ச வயசுல நம்ம ஏதாவது பாவத்தை செஞ்சிருக்கிறோமான லிஸ்ட் போட்டா அடங்காது, அதான் உண்மை. உங்க விவரம் தெரிஞ்ச வயசை யாராவது எடுத்துக்கங்களேன், ஒரு 10 வயசு 11 வயசுன்னு வச்சுக்குவோம், விவரம் தெரிஞ்ச வயசு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் பாவங்களை அடுக்கணும்னா பக்கம் பக்கமாக அடுக்கவே அவ்வளவு பல பாவங்களை நம்ம மறந்துருப்போம். ஏதோ தற்காலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சில பாவங்கள் ஞாபகத்துக்கு இருக்குமே தவிர, நான் கல்லூரி படிக்கும் போது என்ன தெரியும் பாவம் செய்தேன் தெரியுமா, பள்ளி பருவத்துல என்ன செஞ்சேன் தெரியுமா, 35 வயசுல என்ன தெரியுமா, 25 வயசுல என்ன தெரியுமா, அடுக்கணும்னா முடியாது. சரி, பாவம் பண்றோம்ல, நம்முடைய வரலாற்றுடைய தொடக்கமே பாவம் தான், அது அப்படியே ஓரமா வைப்போம். சரி, இப்ப பாவத்துல அப்படியே மூழ்கிக்கிட்டே வரோம். ஒரு நாள் நம்முடைய மரணம் இருக்கிறது. இதை யாராவது மறக்க முடியுமா? என்னங்க மரணங்கிறீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம் அனைவருக்கும் மரணம் இருக்கிறது. நம்முடைய வரலாற்றினுடைய தொடக்கம் பாவம், அந்த பாவத்திலேயே கடந்து 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 மரணத்தை அடைகிறோம். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த பாவங்களுக்காக நாம் செய்த பரிகாரங்கள் என்ன, இந்த பாவத்திற்காக, இந்த பாவத்தை விடுவதற்காக நான் செய்த மெனக்கெடல்கள் முயற்சிகள் என்ன, அல்லாஹ்விடத்துல நான் அதற்காக மன்றாடிய நேரங்கள் எவ்வளவு, இதுதான் இன்றைக்கு நம் முன் வைக்கப்படுகிற கேள்வி. இதுதான் என் தலைப்பு. என்னங்க பாவம், நான் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, பாவம் செய்யாம இருக்க முடியுமா யாராலையாவது? யாராலையும் முடியாது. மரணிக்காம யாராவது இருக்க முடியுமா? யாராலையும் முடியாது. அப்ப என்னதான் செய்யலாம்?
ஒரு பக்கம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதே போய் மரணத்தை சந்திச்சோம்னா கேடு. ஏன்னா அல்லாஹ் கேட்பான்ல, ஏடா பாவத்தை செய்யலாம், நீ தான் சுபாவம் படைச்சில்ல, அதான பரிகாரத்தை கொடுத்தல, ஏடா செய்யலன்னு கேட்டா. அப்ப இடைப்பட்ட இந்த வாழ்நாட்களில் இந்த பாவங்களை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல நாம் அனைவருமே எப்பேற்பட்ட பாவங்கள் வேணாலும் இருக்கட்டும். ஒருத்தர் வட்டி தொழில் செய்கிறார், பெரும்பாவத்துல உள்ளது. அவதூறு சொல்கிறார், எப்ப பார்த்தாலும் பொய் பேசுகிறார், பொய் சத்தியம் செய்கிறார், தொழுகைகளை விடுகிறார், பாலியல் ரீதியிலான சில தவறுகளில் ஈடுபடுகிறார், தீய சொற்கள், பொய், புறம், கோல் மூட்டுவது, சரியான மனைவி இடத்துல சரியான முறையில் பேச மாட்டேங்கிறாரு, துரோகம், வாக்கு மீறல், அவமரியாதை, நம்பிக்கை மோசடி, பிறருடைய மானங்களில் விளையாடுவது, இப்படின்னு எல்லா விதமான பாவத்தை எடுத்துக்குவோம். அதிலே முதலாவது செய்தி என்ன தெரியுமா? நாம அணுக வேண்டியது, அந்த செய்தியை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நபிமார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாவம் செஞ்சாங்க இல்லையா? எல்லாரும் கீழே போங்க நல்லா சொன்னால, சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். யாருக்கு? யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தையை சொல்லி நீ இடத்துல பாவ மன்னிப்பை கேள், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இட்ட கட்டளையை மீறி மரத்தை நெருங்கினாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப அல்லாஹ் வார்த்தையை கத்துக் கொடுக்கிறான், அதை வச்சு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் மன்னிச்சுட்டான். என்ன வார்த்தை அது? சூரா ஆராஃப்ல 23வது வசனம், 7வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால், வ தர்ஹம்னா அருள் புரியவில்லையானால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்த மக்களாக மாறிவிடுவோம் என்பது அதனுடைய தமிழாகும். என்னது? யாரா நாங்க தப்பு பண்ணிட்டோம், நீ எங்களை மன்னிக்கல அப்படின்னா, நீ எங்களுக்கு அருள் புரியல அப்படின்னா நாங்கள் நஷ்டம் அடைந்து விடுவோம். நஷ்டம் அடைந்தோட என்ன? பிசினஸ்லயா? எதுல? எதுல? சொர்க்க லைஃப்ல, மறுமை வாழ்க்கையில நாங்க நஷ்டம் அடைஞ்சு போயிடுவோம். இவ்வளவுதான் அர்த்தம். ஆதம் நபி கேட்ட பாவ மன்னிப்பு துவா இவ்வளவுதான், பெரிய பக்கம் பக்கமாலாம் கிடையாது. இவ்வளவுதான் கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னித்தார். இது அப்படியே ஒரு ஓரமா வைங்க, சரியா? அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நபியாக ஆவதற்கு முன்னாடி எகிப்துல ஃபிரௌன்ங்கிறவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன்? பனு இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்தவன், அதாவது யூதர்கள். இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிறான்ல, அந்த யூத இனத்தை சேர்ந்தவன் ஃபிரௌன். சாரி, ஃபிரௌன்ங்கிறவன் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூத இனத்தை சேர்ந்தவர்கள், சரியா? இப்ப ரெண்டு சமுதாயத்திற்கு சண்டை நடக்கிறது, ஒரு ரெண்டு பேருக்கு மத்தியில. அப்ப மூசா நபி போறாங்க, என்னப்பா ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறீங்க, நவருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மூசா நபி இருந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்த அவர், மூசாவே இந்த மாதிரி ஃபிரௌனுடைய ஆளு உன் சமுதாயமான என்னைய போட்டு அடிக்கிறான், ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என்னடா எங்கால மேல கை வைக்கிற, எங்கால மேல கை வைக்கிறன்னு ஓங்கி ஒரு குத்து விட்டார். ஃபிரௌன் சமூகத்தை சேர்ந்தவன் அதே இடத்தில் இறந்து போனான். மூசா நபி அடிச்சது அவனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, அவனை அடிச்சு காலி பண்ணிருந்தங்கிறதுக்காக அடிக்கல. என்னடா எங்கால மேல கைய வைக்கிறான்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு, குத்து விட்டாரு. அந்த வாங்கின அந்த அடியில இவன் இறந்து போய்விட்டார், ஃபிரௌன் சமூகத்தை சேர்ந்தவன். உடனே யோசிக்கிறார், ஆஹா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்ச ஒரு உயிரை இப்படி அநியாயமா நம்ம கொண்டு விட்டோமே, அவர் கொல்லணுங்கிறதுக்காக அடிக்கல, அடிச்சாட்டுல அவன் ஒண்ணு செத்துட்டான், இப்படி நம்ம செஞ்சு விட்டோமே அப்படின்னு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரே ஒரு துஆவை செய்தார்கள். ரப்பி
இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, அவ்வளவுதான் வார்த்தையே, அவ்வளவுதான். ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, இறைவா, ரப்பி என் இறைவா, வலம்து நஃப்ஸி தப்பு பண்ணிட்டேன், ஃபக்ஃபிர்லி என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னித்தான். சரியா? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. பாவம் பண்றோம், ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னா, ஆதம் நபி ஒரு துவா செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். இங்க மூசா நபி ஒரு துவா செய்யறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுமா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு எவ்வளவோ ஏகத்துவத்தை எடுத்து சொல்லியும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விடுவாயாக அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டாங்க துவாவை. கேட்டுட்டு அவங்க வெளியூர் போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த மக்கள் அத்தனை பேருமே ஈமான் கொண்டு விட்டார்கள். இப்ப யூனுஸ் நபிக்கு என்ன கோவம் தெரியுமா? நாம அல்லாஹ்ட்ட கேட்ட துவா என்ன? இவர்களை எல்லாம் அழிக்கணும்னு கேட்டோம். ஆனா இப்ப பார்த்தா எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறார்களே, இது ஏன் அல்லாஹ் இப்படி பண்ணி விட்டா அப்படின்னு அவர்கள் அல்லாஹ்விடத்துல கோபித்து கொண்டு போய்விட்டார்கள். கோச்சிக்கிட்டது யாருகிட்ட? அல்லாஹ்விடத்துல. இப்படி கோபித்து கொண்டு போவது என்றால் எங்கே போவது? ஒரு வீட்டுல கோச்சுக்கிட்டோம்னு வைங்க, ஒரு 2 வேளை சாப்பிடாம வெளியே சாப்பிடலாம், 3வது வேளைக்கு வீட்டுக்கு போயிடும். சரியா? அல்லாஹ்ட்ட கோபித்து கொண்டு எங்கே போவது? ஆனால் இவர் போனா கடல், ஒரு கப்பல் வருகிறது, எங்கேயாவது ஏறி போனா போ, நீ நான் கேட்ட துவாவை நீ செய்யலையேன்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு அவர் கப்பலில் பயணிக்கிறார். கப்பல்ல மக்களுடைய தொகை அடர்த்தியாக இருப்பதனால் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். கப்பல் போயிட்டு இருக்கு, கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, கப்பல் நடுக்கடல்ல போய் கொண்டிருக்கிறது, ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, மனிதர்கள். இப்படியே போய் ஒருவேளை அந்த கப்பலானது மூழ்க தொடங்கிவிட்டால் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். அதனால சீட்டு குலுக்கி எடுப்போம், யார் பேர் விழுகுதோ அவரு இறங்கிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். சீட்டை குலுக்கி போட்டு பார்த்தா யூனுஸ் நபி பேர் விழுந்துருச்சு. யூனுஸ் நபி பெயர் விழுந்த உடனேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த படகில் இருந்து இறக்கி விட்டு விட்டார்கள். இறக்கி விட மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், அது என்னது, நடுக்கடல், அடுத்த பஸ் வரும், ஏறி போனா முடியாது. இறக்கி விட்டா அவ்வளவுதான், கப்பல் இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இறக்கி விடுகிறார்கள், கடலில் குதிக்கிறார்கள், திமிங்கலம் அவர்களை விழுங்குகிறது. விழுங்கும் பொழுது கடித்து விழுங்கி இருந்தால் உடம்பு பீஸ் பீஸா போயிருக்கும். அப்படியே முழுதாக விழுங்குகிறது. சல்லுன்னு வயிற்றுக்குள்ள போயிட்டார், மீனுடைய வயிற்றுக்குள். அங்கே உட்கார்ந்து மனுஷன் யோசிச்சிருக்கிறாரு, ஆஹா நாம பண்ணது தப்பு. வந்து படகுல ஏறினப்போ வந்தப்போ யோசிக்கல, மீனோட வயிற்றுக்குள்ள யோசிக்கிறாரு, நாம ஒரு நபியாக இருந்து அல்லாஹ்விடத்துல கோவித்து கொண்டு வந்திருக்க கூடாது என்று யோசித்து உடனடியாக அவர்கள் ஒரு துவாவை செய்தார்கள். என்ன துவா தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவனும் இல்லை. சுப்ஹானக, நீதான் பரிசுத்தமானவன். இன்னி, நிச்சயமாக நான் தான் குன்து மினல் ஸாலிமீன், அநியாயம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு துவாவை கேட்டார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அந்த திமிங்கலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவரை அல்லாஹ் காப்பாற்றினான். இப்ப என்ன தெரியுமா நமக்கு புரிகிறது? இந்த 3 நபியுடைய இந்த சப்ளிகேஷன், இந்த பிரார்த்தனையில இருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான், கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிச்சான்ல. இந்த பக்கம் பக்கமா உட்கார்ந்து கேட்டாங்களா? சொல்லுங்க. இந்த துவாவுல பக்கம் பக்கமா மணி கணக்கில் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு கேட்டாங்க? இல்லை. ஆனா கேட்டவனே அல்லாஹ் மன்னிச்சானே. அப்படி என்றால் அந்த துவாவுக்குள்ள இருக்கிற அம்சம் என்ன? நான் சொன்ன துவா நான் மனப்பாடமெல்லாம் கேட்கலங்க உங்கள்கிட்ட. நான் சொன்ன தமிழ் அர்த்தத்துக்குள்ள இப்படி கேட்டவனே ஆதம் நபி கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். மூசா நபி கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். இங்க யூனுஸ் நபி கேட்டாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான்.
இந்த துஆவுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் அம்சம் என்ன? அவர்கள் மன்னிப்பை எல்லாம் கேட்பதற்கு முன்னாடி அவர்கள் புரிந்த விஷயம் என்ன தெரியுமா? ஆதம் நபி சொல்லுகிறார்கள், ரப்பனா எடுத்த எடுப்பிலே போட்ட வார்த்தை என்ன? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். செய்த தவறை ஒத்துக்கொள்கிறார்கள். இங்க மூசா நபி, ரப்பி இன்னி வலம்து நப்சி, இறைவா எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், மகஃபிர்லி என்னைய மன்னிச்சிரு. இங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹா இல்லா அன்த, இறைவா நீதான் அவரு அல்லாஹ் தூக்குறாரு, உன்னை தவிர வணக்கத்துக்கு உரியவன் கிடையாது, நீதான் பரிசுத்தமானவன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் என்று செய்த பாவத்தை செய்த தவறை அவர்களுடைய மனதளவில் முழுவதுமாக ஒத்துக்கொள்கிறார்கள். பாவம் மன்றம்ல நம்முடைய தொடக்கமே பாவம் தானே. அப்படி பாவம் செய்து வருகிறனா அந்த பாவத்துடைய ரூட்டிலேயே போகாம அதுல டைவர்ட் ஆகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அப்படி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முதலாவது அம்சம், உண்மையிலேயே நாம பண்றது பாவம் தான் அப்படின்னு சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பேச்சுக்கெல்லாம் உணரக்கூடாது, மனதளவில் முழுவதுமாக அவற்றை உணர வேண்டும், மனதளவில் உணர வேண்டும். இது உண்மையிலேயே பாவம் தான். அப்படி தொழுகையை விட்டுட்டு தூங்குறமே, இது உண்மையிலேயே ஒரு பாவம் தான். யாருக்காவது அந்த குற்ற உணர்ச்சி வந்திருக்கிறதா? நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வருதா? முதல்ல ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குற்ற உணர்ச்சி வரணும்ல. இப்போ ஒரு கடையில ஒரு ஓனர் இருக்கிறார், அவருக்கு தெரியாம ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுக்கிறோம், 2 தடவை எடுத்தாச்சு, அவருக்கு தெரியல, நான் மட்டும் தப்பிச்சாச்சு. 3வது தடவை எடுக்கும் பொழுது கையங்களவுமா பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு என்னப்பா ஏப்பா எடுத்த அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இது உண்மையிலேயே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்கிறோம்னு வைங்கள, அந்த நேரத்துல நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறோம், அது வேற. அது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு 10 பேருக்கு முன்னாடி, என்னடா ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டோமே, அந்த குற்ற உணர்ச்சி தூங்க விடுமா? அன்னைக்கு தூங்கலாம், 2 நாள் கழிச்சு தூங்கலாம், அன்னைக்கு தூங்க விடுமா? விடாது. ஏன்? அந்த குற்ற உணர்ச்சி. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நாம எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் தான், ஆனா நம்ம யாருக்குமே இது நம்ம செய்யறது பாவம் தாங்கிற குற்ற உணர்ச்சி இல்ல. அதான் பிரச்சனையே. இதுதான் நம்மளை வழிகெடுக்கும். எல்லாமே பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம்ல, என்ன பண்ணது? பட்ஜெட் தொழுதியா? இல்ல. முன்னாள் இல்ல. அதுக்கு முதல் நாள் இல்ல. 1 மாசமா இல்ல. எப்பதான் தொழுத? கடைசியா ரமணான் அன்னைக்கு தொழுத, ரமணான்ல தொழுத, சகர் செஞ்சுட்டு, அப்படி ஒரு மனுஷன் சொல்றான்னு வைங்க, அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் தொழுவாம இருக்கிறமே, இது உண்மையிலேயே பாவம்னு அந்த குற்ற உணர்ச்சியே வரமாட்டேங்குது. பொய் பேசுகிறோம். யாராவது இன்னைக்கு உலகத்துல பொய் பேசிட்டு, என்னடா அப்படி ஒரு பொய்ய பேசிவிட்டமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி யாருக்காவது வருமா? இல்ல. இந்த உலகமே இன்னைக்கு பொய்யாக இருக்கிறது. எதற்காலும் பொய். ஏன் கல்லூரிக்கு லேட்டு மாணவர்களிடத்துல போய், ஏன் ஆபீஸுக்கு லேட்டு இளைஞர்களிடத்துல போய், ஏன் கடைக்கு லேட்டு குடும்பத்தினர்களிடத்துல போய், ஏமா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நேற்றே வரேன்னு ஏன் இன்னைக்கு வந்த, அங்க ஒரு போய், கணவர் மனைவிட்ட போய், மனைவி கணவர்கிட்ட போய், எல்லாமே போய். ஏன் தெரியுமா? இந்த பொய் உண்மையிலே பாவம்ங்கிற அந்த குற்ற உணர்ச்சி, அது தப்புங்கிற அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை கூட நமக்கு இன்னும் வரவில்லை. இப்படி இருந்தால் நாம பாவத்திலிருந்து எப்படி வெளியில வர? இப்படி இருந்தால் அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி மன்னிப்பார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்றத்திற்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவம் புரிந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். என்னப்பா பாவம்? நான் ஒரு விபச்சாரம் புரிந்து விட்டேன்னு சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை கன்வின்ஸ் பண்றாங்க, இவர் ஏதோ மது அருந்தி இருக்கிறாரா, என்னப்பா இதே பேசிட்டு இருக்கிறாரு, உடறாரா, நல்ல புத்தி உள்ளவரா அவரு அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் நல்ல மனிதர் தான். அடுத்ததாக மதுகிது அருந்தி இருக்கிறாரான்னு கேளுங்க, அதுவும் இல்ல.
சரிப்பா போ, ஏதாவது சின்ன பாவங்கள் செஞ்சிருப்ப, நீ போ அப்படிங்கிறாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் உண்மையிலேயே விபச்சாரம் புரிந்து விட்டேன் என்று சஹாபி சொல்கிறார். எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனால் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மன்றத்திற்கு தானாக வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கிராஸ் செக் பண்றாங்க. நல்ல புத்தி உள்ளவரா, சும்மா ஏதாவது உளர்றாளா, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவரா செக் பண்ணுங்க. அப்படி எதுவும் இல்ல. சரி, மது அருந்திட்டு உளர்றாரா, அப்படி எதுவும் இல்ல. சரிப்பா, அப்படியே நீ பண்ணிதான் சின்ன பாவமான ஒரு தனிமையில இருந்திருக்கலாம், தொட்டிருக்கலாம், இப்படிதான் இருக்குன்னு தவிர பெச்சாரம் இருக்கு அது போப்பாங்கிறாங்க. இல்ல யாருக்கும் நான் பெச்சாரம் தான் பண்ணிட்டேங்கிறாரு. நிரூபணம் ஆகிறது. அடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தின்படி சும்மா கோர்ட்ல போயிட்டு வாய்தா மேல வாய்தா வாங்க முடியாது. அடுத்ததாக அவருக்கு கல்லெறிந்து மரண தண்டனை வழங்கப்படுகிறது. மரண தண்டனை. இவர் வந்து கேட்டவரு சும்மா ஒரு 6 மாசத்துக்கு ஜெயில போடுவாங்க, சும்மா உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு தண்டனை இருந்திருந்து இவர் கேட்டிருந்தாருன்னா கூட எதையாவது சொல்லலாம், ஒரு 6 மாசம் ஜாலியா போயிட்டு வாப்பா அப்படின்னு. அடுத்த நொடி ரஜிம், மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவரும் மரண தண்டனையை தாங்கிக் கொள்கிறார். கல்லால் அடித்து அவருடைய தண்டனையானது நிறைவேற்றப்படுகிறது. ரத்தம் மற்ற சஹாபாக்கள் மீது தெளிக்கப்படுகிறது. எல்லாரும் அப்படியே அப்படின்னு தொடச்சுக்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாயிஸ் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த அந்த பாவ மன்னிப்பை ஒரு சமுதாயத்திற்கே பங்கிட்டாலும் எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். இந்த செய்தி நமக்கு என்ன சம்பவத்தை சொல்லுகிறது? ஒருவர் பாவம் செய்து அந்த மன்றத்தில், யா ரசூலுல்லாஹ், நான் இப்ப ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு ஆதாரம் இல்ல, சொல்லாம போய் தான் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் வந்து சொன்னார் அல்லவா? அப்பேற்பட்ட மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே செஞ்ச பாவத்துக்கு எக்ஸ்கியூஸ், சாக்குகள் சொல்லுகிற நம்ம எங்க? ஏன்டா அப்படி இன்ஸ்டாவிலே உட்கார்ந்து இருக்க அப்படின்னா, இப்படி நேரத்தை வீணடிக்கிறமே, ஒரு எடுத்து குர்ஆனை ஓதலாம், பாட புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம், வேற ஏதாவது டெக்ஸ்ட் புக் தாண்டி ஏதாவது படிக்கலாம், தொழுவ போலாம், சூறாக்களை மனப்பாடம் பண்ணலாம். இப்படி எல்லாம் ஏன்னா இதுலயே உட்கார்ந்து இருக்க அப்படின்னா அது யாராவது பாவம் இன்றைக்கு மாணவர் சமூகமோ இளைஞர் சமூகமோ உணர்கிறதா? என்னமா அப்படி 24 மணி வீட்டுல டிவியே ஓடிட்டு இருக்கே, பாங்க சத்தம் காதுல கேக்குதா இல்லையா? ஒரு தோழலாம் வீட்டுல ஒரு குர்ஆனை எடுத்து ஓதலாம், பிள்ளைகளுக்கு அதனுடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கலாம், கொஞ்சம் அறிவுள்ள போதனைகளை வழங்கலாம். காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான போதனைகளை அறிவுரை அவர்களுக்கு சொல்லலாம். இது எதுவுமே இல்லாம என்னமா செய்யறது பாவம்னு தெரியும், அந்த கூச்ச சுபாவம் கொஞ்சம் கூட நமக்கு கிடையாது. இப்படி இருந்தால் டக்குன்னு வருது ஒரு மரணம், அது என்னைக்குன்னு தெரியாது. அதானே உண்மை. மரணம் எல்லாருக்கும் இருக்குங்கிறது தெரியும், ஆனா அது என்னைக்குன்னு தெரியாது. அந்த மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல என்னப்பா இவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறீன்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், எங்களுடைய மனித குல வரலாற்றுடைய தொடக்கமே பாவம் தான். நீ படைச்ச ஆதம் பாவம் பண்ணிட்டு தான் எங்க பூமிக்கு வந்தாரு, நாங்க சொர்க்கத்திலே இருந்திருப்போம். பூமிக்கு போனதுனால நாங்க இவ்வளவு பாவம் பண்ணணும், எங்களை போய் நீ தண்டிக்கிறியேங்கிற கேள்வியை நாம் கேட்டால் அல்லாஹ் அளிக்கிற ரிப்ளை என்ன தெரியுமா இருக்கும்? நீ பாவம் பண்ணுவனு தெரியும், நீ பாவம் பண்ற சுபாவம் உள்ளவனு தெரியும், நீ பாவத்தை தொடர்ச்சியா பண்ணுகிறவங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பதற்கு நிறைய பரிகாரங்களையும் நிறைய வழிமுறைகளையும் நிறைய அவகாசங்களையும் உனக்கு தந்தேனே, அதையே நீ செய்யல. அதான் கேள்வி. இவ்வளவு பாவத்தோட மறுமையில போய் உட்கார்ந்தோம், தூக்கி அல்லாஹ் ஜன்னத்துக்கு பிரவேசிக்கிற சொர்க்கத்தை அப்படியே தந்துருவானா? நாங்கதான் தௌஹீத்வாதிகள். தௌஹீதுல இருந்தா என்ன? தௌஹீதா அல்லாஹ் வணங்குறது, அவ்வளவுதானே. அமல்கள் எங்க? தர்காவுக்கு போல சரி, தாயத்து தகடு கட்டல சரி, மௌலூதுகளை ஓதல சரி, விதயத்துகளை செய்யல சரி, மற்ற பாவம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் எங்க மன்னிப்பு? அதுக்கெல்லாம் எங்க வழிமுறை? அட்லீஸ்ட் அதை ஒத்திருக்கிற மாதிரி பாவம் தானே இல்லை. இப்படி போனா என்ன செய்யறது? இப்படியே நம்முடைய வாழ்க்கை வரலாறு இப்படியே போய்கிட்டு இருந்தா
நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் நம்ம என்னென்ன பாவங்கள் செய்யறோம்னு. அதெல்லாம் போட்டு மன்றத்துல எல்லாம் உடைக்க வேண்டாம். குறைந்தபட்சம் உண்மையிலேயே இது பாவம் தான், ஆனா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கில்ட்டி ஃபீல் இருக்குல்ல, குற்ற உணர்ச்சி, அது எத்தனை பேருக்கு வந்திருக்கு? கை தூக்கி லிஸ்ட் எடுப்போமா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இது உண்மையிலேயே பாவம் தான்ப்பா, அது என்ன பாவமா இருக்கட்டும், ஆனா இந்த பாவத்தால என் மனசை உறுத்துதுன்னு ஒண்ணுமே இல்லையே, நாளுக்கு அடிக்கிட்டே போறோமே. தவறுகள் எல்லாமே ஸ்டைலாகவும் மாசாகவும் இன்றைக்கு சமூகத்தில் சித்தரிக்கப்படுகிறது. மது அருந்துறது பாவம். ஒருத்தர் ஸ்டைலா மது அருந்திட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டானா அது ஸ்டைல் மாசு, அவனுக்கு கீழே லைக் போடுறாங்க. ஏன்னா அவன் அருந்துறது மது. வாங்க எனவே நம்முடைய பாவங்களில் நாம் முதலாவதாக உணர வேண்டிய விஷயம், நாம் செய்த பாவங்களுக்காக வருத்தப்பட்டு அது உண்மையிலேயே பாவம்தான் என்கிற தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு வருகிற போது அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி இருப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அவன் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபாவை பொறுத்தவரை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ தௌபானா ஒரு திக்ர் ஓதுறது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தௌபானா அது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குறிப்பிட்டார்கள், ஒரு உதாரணத்தோடு. ஒரு அடியார் ஒரு ஒட்டகத்துல பயணிக்கிறார். ஒட்டகம் பாலைவனத்துல போய் கொண்டிருக்கிறது. ஒட்டகம் முழுவதும் இவருடைய உணவுகள் தான். திடீரென்று ஒரு இடத்துல இறங்குகிறார். ஒட்டகத்திலிருந்து சாப்பாடு எடுத்து இளைப்பாறுகிறார். கொஞ்ச நேரம் தூங்கலாமே தூங்கிட்டு விழிக்கிறாரு, ஒட்டகத்தை காணும். ஏன்னா ஒட்டகத்தை காணா போனா என்ன அப்படிங்கறத இங்க நம்ம ஃபேன் காத்துல உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்மளால உணர முடியாது. ஒரு பாலைவனத்துல ஒட்டகம் தான் எல்லாமே. வெறுமனே வெறும் காலம் நடக்க முடியாது. இன்னும் புழுதி புயல் அடிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், மனுஷன் செத்து போயிடுவான். திடீர்னு நடப்பா, ஒரு புதைக்குழி வந்துச்சுன்னா உள்ள போயிடுவான். பாலைவனம் என்பது அவ்வளவு எளிதல்ல, நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி. இப்போ அவரு முடிச்சு பார்க்கிறாரு, ஒட்டகத்தை காணோம். நட்டா நடு பாலைவனம், சுத்தி முத்திலும் மக்கள் நடமாட்டம் யாருமே கிடையாது, தனியாக இருக்கிறார்.
என்னடா அது எங்கேயுமே நம்மளுடைய ஒட்டகத்தை காணோமே அங்க போய் தேடுறாரு, இங்க போய் தேடுறாரு, அங்க தேடுறாரு, இங்க தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப பதட்டத்தினுடைய உச்சத்திற்கு சென்று திடீரென்று ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போது அவருடைய அந்த ஒட்டகமானது கிடைத்து விடுகிறது. எப்படி இருக்கும்? ஒரு 50 ரூபாய் நகையை வாங்கிட்டு வந்தோம், திடீர்னு நடந்து வீட்டுக்கு போறோம். வீட்டுல போய் பார்க்கணும், நகையை காணோம். நான் இறங்குறப்ப பார்த்தேன், இங்க காணோம்னா 50 பவுனுங்க. இன்னைக்கு ரேட்டை கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு தங்கத்தோட ரேட் எவ்வளவு, 50 பவுன் எவ்வளவு வரும், இறங்குறப்ப பார்த்து இங்க வரணும். அப்ப இடையில விழுந்திருக்குமோன்னு அங்க இருந்து ஓடி வரீங்க. என்ன குடும்பமே வந்துருச்சு, எல்லாம் அங்க தர்றாங்க, இங்க தர்றாங்க, வந்த ஆட்டோல பாரு, பஸ்ல பாரு, அங்க பாரு, இங்க பாரு, ஒரே பதட்டம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பக்கத்துல கிடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? இதை விட மகிழ்வான தருணம் அந்த தருணம். ஒட்டகம் கிடைச்சிருச்சு, உயிரோட நம்ம வீட்டுக்கு போகலாம்னு அவன் சந்தோஷத்துல அல்லாஹ் வந்து நம்ம சொல்றான், யா அல்லாஹ் நான் எஜமானன், நீ அடிமை அப்படிங்கிறான். சந்தோஷத்துல மாத்தி பேசுறான் அந்த மனிதன். யா அல்லாஹ் நான் எஜமானன், நீ அடிமை. யார் எஜமான்? அல்லாஹ் தான் எஜமானன், இவர் தான் அடிமை. சந்தோஷத்துல வார்த்தையை மாத்தி போட்டு இப்படி பேசுகிறார். அந்த நேரத்துல அந்த அடியான் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல செய்த பாவங்களுக்காக தௌபா செய்கிற போது அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மகிழ்ச்சி எங்க வருதுன்னு பாருங்க. ஒரு அடியான் பாவம் பண்றப்ப என்னடா அப்படி பாவம் பண்றானே அல்லாஹ் நினைக்கல. அந்த பாவத்திற்காக அவன் தௌபாவை செய்கிற போது, பாத்தியா, என்னதான் பாவம் பண்ணனாலும் என்னைய பயந்து நாளைக்கு என்னைய சந்திக்கணுமே அப்படிங்கிற அச்சத்துல எனக்காக தௌபா செய்யறான் பாரு அப்படின்னு அல்லாஹ் நினைத்து இந்த பாலைவனத்தில் அந்த மனிதன் அடைந்த அந்த உவகையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி கொள்கிறான். அப்ப தௌபா செய்யணும்ல, இல்ல விளங்கிருங்க. தௌபா செய்யணுமா வேணாமா? தௌபா செஞ்சா அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வருதா, கோவம் வருதா? சொல்லுங்க, என்ன வருகிறது? சந்தோஷம் தான் வருகிறது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எப்படி பாருங்க, எந்த நேரத்துல பாருங்க, ஒரு அடியான் இரவுல பாவத்தை செய்துவிட்டு, ஒரு இரவுல ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டான் யாருக்கும் தெரியாம, அதற்காக அவன் தௌபா செய்வான் அப்படிங்கிறதுக்காக பகல் முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கிறார். எதுக்கு? ஒரு அடியான் நைட்ல அவன் செஞ்ச பாவத்துக்கு பகல்ல தௌபா, நைட் தான் பாவம் செஞ்சிட்டான், சரி இது பகல் நேரம், இப்ப தௌபா செய்வான் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் 2 கைகளையே பகல் முழுவதும் விரித்து வைத்திருக்கிறார். அதே போல ஒரு அடியான் பகலில் செய்த பாவத்துக்காக, பகல்ல செய்யறான் பாவத்தை, அந்த பாவத்திற்கு அவன் தௌபா செய்வதற்காக இரவு முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கைகளை விரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரெடியா கைகளை விரித்து வைத்துக் கொண்டு நம்மை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம யாராவது இரவுல தௌபா செஞ்சிருக்கிறோமா பகல்ல செஞ்ச பாவத்துக்கு? அல்லது பகல்ல செஞ்ச இரவுல செஞ்ச பாவத்துக்கு பகல்ல தௌபா செஞ்சிருக்கிறோமா? இல்லை. ஏன் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவினுடைய 3வது பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து, என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா, கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன். வேற ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா, கோரிக்கை வைங்க, நான் கொடுக்கிறேன். வேற ஏதாவது தேவைகள் இருக்கிறதா, கேளுங்கள், நான் தருகிறேன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இருப்பிடமான அரிஷை விட்டு முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, மக்கள் ஏதாவது கேட்பாங்க, நாம கொடுக்கலாம், பாவங்கள் நிறைய செய்யறாங்க, அதுக்காக தௌபா செய்வாங்க, அதுக்காக நம்ம மன்னிக்கலாம்னு அல்லாஹ் ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பாவங்களிலேயே மூழ்கி போயிருக்கிற நமக்கு கொஞ்சம் கூட தௌபா சிந்தனை கிடையவே கிடையாது. முதல்ல தௌபானா என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க, தௌபானா என்னங்க? தௌபானா என்ன? மன்னிப்பு. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு மன்னிப்புன்னு, வேற வெறும் மன்னிப்பு இல்ல, பாவ மன்னிப்பு. சரி, இன்னொருத்தர் வேற சொல்லுங்க யாராவது.
தௌபா என்றால் ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. வேற என்ன, வேற எது இருக்கு ஐடியா? அதான் அதுவும் மன்னிப்பு தான். அது அவருக்கு கையேதே மன்னிப்பு. சரி, வேற உணவு வருந்துதல், மனம் வருந்துதல். சரி, மனம் வருந்துதல். வேற நிறைய பேர் தௌபாவுக்கு தவறான மொழிபெயர்ப்பதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். தௌபானா பாவ மன்னிப்பு அப்படிம்பாங்க. தௌபானா பாவ மன்னிப்பு கிடையாது. தௌபானா என்ன தெரியுமா? பாவ மீட்சி. பாவ மீட்சினா என்ன? அந்த பாவத்திற்காக வருந்தி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்துடணும். அதை கண்டினியூ பண்ண கூடாது. ஒருத்தர் மது இருக்கிறாருன்னு வைங்க, ஒரு இளம் வயதுல திடீரென்று உணர்கிறார், ஒரு 30 வயசு 35 வயசுல இது தவறு அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மன்றத்தில் அமர்ந்து, இது உண்மையிலேயே அல்லாஹ் ஹராமாக்கின ஒண்ணு, நாளைய மறுமையில நரகத்துல தீனத்துல் கஃபார் என்று அல்லாஹ் ஒண்ணு கொடுக்குறான், அது நரகவாசியுடைய சீலு, அதனால நம்ம அதை சாப்பிட வேண்டாம்னு கொஞ்சம் மனம் வருந்தி, யா அல்லாஹ் மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேட்டு இனிமே நான் அதை தொடமாட்டேன்னு சொல்லி வெளியில வந்தார் பார்த்தீங்களா? இப்பொழுது அவர் அந்த மது அருந்தின பாவத்திலிருந்து தௌபா செஞ்சிருக்கிறார்னு அர்த்தம். ஒருத்தர் வட்டி வாங்குறார், பொருளாதார கொடுக்கல் வாங்க வட்டி அடிப்படையிலேயே இருக்கிறது. ஒரு நாள் உட்கார்றார், இந்த மாதிரி வட்டியை இப்படி வாங்கிட்டு இருக்கிறோம், நாளை பெரும்பாவத்துல ஒண்ணு நிரந்தர நரகம்னு அல்லாஹ் சொல்றான், அதனால அந்த தப்பை நம்ம பண்ண வேணாம், காசுனா இனிக்குது, ஆனா மறுமையில யார் பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சு இனிமேல் இந்த வட்டி தொழிலை நம்ம விட்டுறலாம்னு நினைத்து அல்லாஹ்வுடைய மன்றத்தில் அமர்ந்து அல்லாஹ்ட்ட அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு ஒரு வட்டி பக்கமே போகாம அந்த பாவத்திலிருந்து தன்னை தானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டார். அப்படின்னா இவரு வட்டிங்கிற பாவத்துக்காக தௌபா செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் தௌபா. சும்மா உட்காந்து மன்னிச்சு கேட்டுட்டு போறதுக்கு பேர் தௌபா கிடையாது. இப்ப நம்ம மன்றத்தின் முன்னாடி வைக்கிற கேள்வி என்ன தெரியுமா? சும்மா தைரியம் என்ன பாவத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், இதுவரை இவ்வளவு நாட்களில் ரமதான் வருகிறது, மற்ற நாட்கள் வருகிறது, தினந்தோறும் இரவினுடைய 3வது நேரம் வருகிறது, எல்லாம் வருகிறது, நான் குறிப்பிட்ட சில பாவங்களுக்காக தௌபா செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எவ்வளவு பேர் நம்ம சபையில? தௌபாங்க மன்னிப்பு கேட்டது தௌபானா சொல்லிட்டேன் என்னன்னு மீனிங். தௌபானா மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் மட்டும் தௌபா கிடையாது, அதை விட்டு வெளியில இனிமேல் அதை பக்கத்து போக கூடாது, அதுதான் தௌபா அப்படின்னு யாராவது இதுவரைக்கும் லிஸ்ட் போட்டு எல்லா பாவத்துக்கும் தௌபா கஷ்டம்தான், இனிமேல் நான் செல்போன்ல நான் நேரம் வீண் விரயம் செய்யவே மாட்டேன்னு தௌபா செய்யறான்னு வைங்க, மறுநாளே அதை மீறிடுவாரு. ஏன் முடியாது அவனால? இனிமேல் சுபூஹ் தொழுகையை விடுறேன், இனிமேல் சுபூஹ் தொழுகையை விடுறதுல நான் தௌபா செய்ய போறேன்னு செஞ்சு யாராவது ஜெயிக்க முடியுமா? தூங்கிட்டேங்க, என்னப்பா அன்னைக்கு தௌபா செஞ்சேன் அந்த தௌபாவுக்கு ஒரு தௌபா செய்வோம் அப்படின்ட்டு அப்படி செய்வாரே தவிர சுபூஹ் தொழுகையை விட்டதுக்காக யாராவது தௌபா செஞ்சிருக்கிறோமா? இல்ல. பொய் பேசுறதுக்கு யாராவது தௌபா செய்வோமா? நினைச்சு பாருங்க. பொய் பேசுறதுக்குன்னு இனிமேல் நம்ம பொய்யே பேசக்கூடாது வாழ்க்கையில. ஏன்னா இவ்வளவு நாள் நான் பொய் பேசிட்டேன், நான் தௌபா செஞ்சுட்டு இனிமேல் பொய் பேசாம இருந்துட முடியுமா? இந்த சமுதாயம் உங்களை இருக்க விடுமா? பெரிய ரொம்ப கஷ்டமான பாவங்கள் இல்லாம இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பெரிய டேஞ்சரான பாவங்களா தெரியுது, இதுக்காகவாவது நம்ம தௌபா செய்யலாமேன்னு யாராவது செஞ்சிருக்கிறோமா? சொல்லுங்க. இஸ்லாம் என்ன சொல்லு? ஒரு சகோதரர் சொல்ல செஞ்சிருக்கிறேன். இஸ்லாம் என்ன சொல்லுது நம்மள? நல்லா கவனிங்க. நான் தான் ஆரம்பத்தை அழுத்தினேன். நீங்க பாவமே செய்ய மாட்டீங்கன்னு அல்லாஹ்வும் சொல்லல, நீங்க பாவம் செய்யாத சொர்க்க தங்கங்களா அப்படியே சொர்க்க தங்கமா தான் நீங்க இருப்பேன் ரசூலுல்லாஹ்வும் சொல்லல, இஸ்லாமும் சொல்லல. நீங்க செய்வீங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் மனித குல வரலாற்றுடைய தொடக்கமே பாவம் தான். அந்த பாவத்துக்காக முதல்ல அந்த பாவத்தை ஒத்துக்கொள்கிற மனப்பாங்கும் இல்ல, அல்லது சில பாவங்களுக்காக நாம அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு
நான் அந்த பாவத்தை விட்டு வெளியில வர, இனிமேல் நான் அந்த பக்கத்து போகல அப்படிங்கிற அந்த தௌபாவும் இல்லை என்றால் என்னதான் செய்யறது? வேற என்ன செய்யலாம்? வேற ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது மறுமையில விசாரணை மன்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க நம்ம மலக்க ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து கொஞ்சம் நமக்கு நமக்கு தோதான ஒரு மலக்க உட்கார வச்சு நாம தீர்ப்பு எழுதி வாங்கினமா நம்ம வாங்க முடியுமா? அதாவது மறுமையில அந்த மவுத்தே எப்பன்னு தெரியாது. இந்த மவுத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல இறந்து போனாலும் ஒரு 6 மாதங்கள் கழிச்சா கூட அவங்க நினைவு அப்படியே இருக்கும். 6 மாசமா அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் எப்ப தெரியுமா? 80ஸ்ல அல்லது 90ஸ்ல. இன்னைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. உங்களை திசை திருப்புறதுக்கு உங்களை சுத்தி இருக்கா, சரி விடு, அப்படிதான் எல்லாத்துக்கும் மவுத்து தான், அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் வாங்க, அங்க போனா இங்க போனா அப்படி போனா இப்படி போனா மாற்றி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க வருஷ கணக்குல நம்ம கபூருக்கு போனதுக்கு அப்புறமா துவா செய்வான்னா நினைத்து பார்க்க முடியாது. காலங்கள் அவ்வளவு வேகமா சுழன்று கொண்டிருக்கிறது. அவர்களை ஏராளமான சைத்தானுடைய சூழ்ச்சி வலைகள் இழுத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில நீங்க என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்களோ அதுதான் நமக்கு, அதுதான் உங்களுக்கு. ஒரு பக்கத்து தப்ப ஒத்துக்கிறதும் இல்லை, இன்னொரு பக்கத்து தௌபாவும் இல்லைன்னா வேற என்னதான் என்ன வேற ஏதாவது பிளான் இருக்குன்னா சொல்லுங்க, நானும் வேற ஏதாவது செய்வேன். வேற ஏதாவது பிளான் இருக்கா? நமக்கு முடியாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபா செய்பவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? இது நமக்கு போனஸ். எப்படி தெரியுமா? சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இல்லா மன் தாவ வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபதிலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத்தி வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. யார் அல்லாஹ்விடத்துல மன் தாவ, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து, இது நல்ல போனஸ் பாயிண்ட், நல்லா கவனிங்க. சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனம். இல்லா மன் தாப, யார் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து, வா ஆமன நம்பிக்கை கொண்டு, வா அமில அமலன் சாலிஹன் நல்ல அமல்களை செய்கிறாரோ, ஃபஉலாயிக யுபதிலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற போனஸ் என்ன தெரியுமா? யாரே அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறாரோ, யாரே அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ, யார் நல்ல அமல்களை செய்கிறாரோ, இவர்களுடைய பாவங்களை சய்யிஆத்தின், அவருடைய பாவங்களை எல்லாம் ஹஸனாத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளாக மாற்றுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதெல்லாங்க சஹாபாக்கள் மன்றத்தில் இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி இருப்பாங்கல்ல, அப்படியே கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச நன்மை தான் கம்மி, அப்படித்தானே? பாவங்கள் அதிகம். இந்த பாவத்தையும் மன்னிச்சு நான் ஒரு 1,00,000 பாவம் செஞ்சிருக்கிறேன்னு வைங்களேன், போன வருஷத்துல நன்மைன்னு பார்த்தா ஒரு 20,000 நன்மை செஞ்சிருக்கேன். 1,00,000 பாவத்தையும் நன்மையா மாத்தி பாவத்தை 0வாகவோ நன்மையை 1,20,000 அதிகரிக்கணும்னா நம்ம பண்ற வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தௌபா செஞ்சிருக்கணும். நீங்கள் தௌபா செய்தால் நாம செஞ்சது பாவம் தான், அதை மன்னிக்கிறது மட்டும் அல்லாஹ் செய்ய மாட்டான், அதை நன்மைகளாக மாற்றி தருவான். 10 பாவமா இந்த 10 நன்மையா மாத்திட்டேன், 25 பாவமா இல்ல 25 நன்மையா மாத்திட்டேன். நேற்றுக்கு ஒரு 50 பொய்யா தௌபாவா, அந்த 50 பொய்யா 50 நன்மைகளா மாறிடுச்சு. எந்த பாவமா இருக்கட்டுமே அதையே நம்ம போய் மக்கள் மன்றத்தில் உடைச்சுக்கிட்டு நமக்கும் அல்லாஹ்வுக்கு நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அது வேற யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு தெரியுமா அதை பாக்குறா? இஸ்லாம் எப்படி தெரியுமா பார்க்கும்? ஒரு அடியார் மறைமுகமாக ஒரு பாவம் செய்கிறார், யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு பாவம், என்ன பாவமா இருக்கட்டும், புகைப்பிடிச்சா, மது அருந்தினா, விபச்சாரம் பண்ணா, எதுவா இருக்கட்டுமே, அந்த பாவத்திற்கும் இந்த உலகத்துக்கும் இடையில அல்லாஹ் ஒரு திரையை போடுகிறார். இந்த அடியான் பாவம் என்றான், இது உலகத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்னு அதை மறைக்கிறதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம செஞ்ச அந்த பாவத்துக்கும் இந்த உலகத்துக்கு இடையில ஒரு திரையை போடுகிறார். அல்லாஹ் திரையை போட்டுறான், அவ்வளவுதான்.
அந்த திரையை நீ கிழித்தால் அந்த பாவம் வெளி உலகிற்கு வரும். நானாக அந்த திரையை கிழிக்க மாட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படி பாத்தீங்களா கருணை? நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம செய்யற சில பாவங்கள் தெரியலாம் வெளியில, சில பாவத்தை செஞ்சிருப்போம், அது மாபாதக பாவங்களா கூட இருக்கும். ஆனா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தெரியாத மறைச்சி இன்னைய வரைக்கும் நம்ம கண்ணியமா வாழ வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நன்றி கூட நமக்கு இருக்காது. அதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என் கண்ணியமே போயும் நம்ம நினைப்போம். அது வெளியே தெரியாம இவ்வளவு நாள் நல்லா பாதுகாத்து வச்சுக்கிட்டு தான் வருவான். யாருக்கிட்டையாவது திரையை கிழிச்சு நீங்களா போய் சொன்னீங்கன்னு வைங்க, நானு அந்த வயசுல என்ன பண்ணேன்னு தெரியுமா, நீங்களா போய் அதை ஷேர் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட இருந்து 2வது ஆளு, அவர்கிட்ட இருந்து 4வது ஆளு, 4 ஒரு பேஸ்புக்ல போட்டான்னு வைங்க, அட் டைம்ல 40 லட்சம். அப்படித்தானே? திரைய அல்லாஹ் கிழிக்க மாட்டான், அவன் மறைச்சுதான் வைக்கிறான், நாம் தான் கிழிக்கிறோம் அந்த திரைய. பாவத்தை செஞ்சுட்டு இன்ஸ்டால போறால மது இருந்து, அப்ப திரைய கிழிச்சுதான் இன்ஸ்டால போடுறான், போய் பேசுறான், வெட்டுற மாதிரி எடுத்து வேற ஏதாவது தீய சொற்கள் பேசுற மாதிரி பேசுறான் பாவம். அதை ஏன்னா எல்லாத்துக்கும் ஏன் ஸ்ப்ரெட் அவுட் பண்ற, ஏன் வெளியில அதை வந்து பரப்புற? இல்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த பாவங்களுக்கு திரைய போட்டு மறைக்கிறான், திரைய கிழிக்கல. நாம் அந்த பாவத்தை வெளியே சொல்லி 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 திரைய கிழிச்சு ஊர் முழுக்க பரவி அது அப்படியே போயிட்டே இருக்கு. இப்பொழுது இன்றைய தினத்துல சரி நாம செய்யற பாவங்கள்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய பாவங்களா தெரியுது, அதனால இதுல இருந்து கொஞ்சம் நம்ம தௌபா செய்யலாமே அப்படிங்கிற உறுதிமொழியாவது அட்லீஸ்ட் எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லா பாவத்துக்கும் செய்ய முடியாதுங்க தௌபா, கஷ்டம். சுபுவுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த பள்ளிவாசல்ல சுபுவுக்கு இங்க இருந்து கொண்டு எவ்வளவு பேர் வராங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சுபுவு தொழுதோம், நேற்று எத்தனை பேர் தொழுதோ நமக்கு தான் தெரியும். இனிமேல் சுபுவு தொழுகையை விடுறதுல இருந்து நான் தௌபா செஞ்சுட்டே ஒரு ஆள் சொல்றாருன்னு வைங்க, எங்க அப்பா அவர்லாம் அவுலியா இந்த காலத்துல, சரியா? ஒருத்தவர் சுபஹ் தொழுகையை விடுறதுல இருந்து தௌபா செய்தாருன்னு வைங்களேன், அவுலியா வரலாம். இனிமேல் எல்லா வகையிலும் ஜமாஅத்தோட தொழுவேன் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டு. இப்போது நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க செய்த பாவங்கள் அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் ரோட்ல 4 பேருக்கு முன்னாடி திட்டி இருக்கலாம், அதனால அவன் ரொம்ப ரொம்ப மானம் போயிருக்கலாம். இந்த பாவத்தை நம்ம என்னைக்கு கழுவுறது? நாளை மறுபடியும் நன்மையை கூட்டிட்டு போனா என்ன செய்யுது? எனவே என்னுடைய பேச்சுக்கள் ரொம்ப கடுஞ்சொற்களாக இருக்கிறதா? ஆமா, ரொம்ப நான் வந்து தீய சொற்களை பேசுறதோ, ஒரு ஆள் மேல ரொம்ப கோவப்படுறதோ, ஒரு ஆளை ரொம்ப ரொம்ப திட்டுறதோ அப்படி இருந்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அந்த பாவத்துல இருந்து தௌபா செய்வோம் அப்படின்னு தௌபா செய்றீங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி கொள்கிறார். சரி, இவ்வளவு நாள் இந்த பாவத்தை செஞ்சாச்சு, வட்டி வாங்கியாச்சு, இனிமேல் வேண்டாம் அப்படி நீங்க திருந்துறீங்களா? இவ்வளவு நாள் வட்டி வாங்கினியடா அப்படின்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். தௌபா செய்றீங்க பாத்தீங்களா, அதனால அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான். பொதுவா மனுஷனோட சைக்காலஜி என்ன தெரியுமா? ஒரு 75 வயசு 80 வயசு நிரம்பிய முதியவரை நீங்க பள்ளிவாசலுக்கு கூப்பிடுறீங்க, அவர் அது வரைக்கும் பள்ளிவாசல் பக்கத்தே வராதவர், ஏதோ ஈது பெருநாளைக்கு வருவாரு, கடைசி தப்புல சொல்லுவாரு, அப்படியே போயிடுவார். அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? சும்மா சொல்லுங்க பாப்போம். சும்மா நம்ம சைக்காலஜி தானே, சும்மா சொல்லுங்க. கூட்டிட்டு வரல அப்படிங்கிறது ஒண்ணு. பொத்தாம்புதோட சைக்காலஜி என்னவா இருக்கும்? சொல்லுங்க, பெண்கள் சைடு சொல்லுங்க. 75 வயசாச்சு தம்பி, இவ்வளவு நாள் நான் பள்ளிவாசல் பக்கத்தே வரல, எத்தனை வருஷம் தொழுகையை நான் விட்டுருக்கிறேன், எத்தனை வருஷம் நோம்ப நான் விட்டுருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் தொழுது, இதுக்கப்புறம் நான் நோன்பு வச்சு இவ்வளவு பாவத்தை கழுவி திருப்பி நன்மைகளை அதிகரிச்சு அது கூட என்ன நடக்கும், அதுக்கே என்ன 75 வருஷம் வேணும், அதுக்குள்ளலாம் என்னால முடியாது தம்பி, நான் இப்படியே இருந்து போயிடுறப்பா அப்படின்னு போயிடுவார். அதானே சைக்காலஜி, அதான் சைக்காலஜி. உங்களை விடாது, வரக்கூடாது, உங்களை வர விடாது. ஏன்னா நீ அப்படியே பழகிட்ட, நான் இப்படியே இருந்து போயிடுறப்பா அப்படின்னு போயிடுவார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் எப்படி இது முடியும், இதையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு அந்த தாட்டு தான் உங்களை அதுல இருந்து வெளியில வர விட மாட்டேங்குது. அப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் என்ன தெரியுமா?
சூரத்து ஜுமர்ல குல் யா அய்யுஹல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியானே, குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே வரம்பு மீறி, சும்மா பாவம் அல்ல, எக்கச்சக்கமா செய்வோம்ல, எக்கச்சக்கமா, அப்படி வரம்பு மீறி எங்க பார்த்தாலும் பாவம் அட்டூழியம் அப்படி செஞ்ச ஒரு ஆளை பாதியே நான் கூப்பிடலாம்ல? அல்ல சொல்லுங்க, பாதியே கூப்பிடலாம்ல? பொய் பேசுறவங்க நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? பொய்ய வராண்டான்னு சொல்லுவோம். பொய் பேசுறவன் வரான், தண்ணி அடிக்கிறான் குடிகாரம்போம், அப்படித்தானே? வட்டி வாங்குறான் வட்டி மூசா அப்படிம்போம். இங்க வரம்பு மீறி பாவம் செய்கிறான் ஒருவன், அவனை டேய் பாவியே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடலாம். ஆனா அல்லாஹ் எப்படி நம்ம கூப்பிட்டா, குல் யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியானே அப்படிதான் அல்லாஹ் கூப்பிடுறான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னடா இவ்வளவு வருஷம் பாவம் பண்ணிட்டமே, இவ்வளவு வருஷம் பாவத்துல மூழ்கிட்டமே, நான் மன்னிப்பனா, உனக்கு கருணை காட்டுவனா, உனக்கு சொர்க்கத்தை காட்டுவனா அப்படின்னு நீ சந்தேகப்படுறியா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னோட அருள்ல நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே. சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்லுகிற பதில் யாருக்கு? 95 வருஷம் பாவத்திலே மூழ்கி வெறும் 2 வருஷம் தொழு வந்தாரு. ஆனா தௌபாவோட உங்களை மிஞ்சினால் அவர்தான் சொர்க்கவாசி. 50 வருஷம் 60 வருஷம் பள்ளிவாசலே கடந்த ஒருத்தர் பெரிய கொண்ட பாவத்தை செய்யலாம், 4 பேருக்கு முன்னாடி திட்டலாம், அவருடைய மானத்துல விளையாடலாம். ஆனா கடைசியா மௌத்தா போறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்தாருப்பா, நிறைய தௌபா செஞ்சாரு, அல்லாஹ்விடத்துல அழுதாரு, தௌபா தப்ப உணர்ந்து அல்லாஹ்விடத்துல அழுகைய கொட்டினாரு, அவர்தான் சொர்க்கவாசி. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ ஏன் பக்கத்து வரியா இல்லையா? அதான் எங்கடா நான் மன்னிப்பனா, நான் கருணை காட்டுவனா, நான் இந்த பாவத்தை மன்னிப்பனா, அந்த பாவத்தை மன்னிப்பனா, அந்த சந்தேகத்தோடய நீ அப்படியே போயிடாத. என்னுடைய அடியானேங்கிறாங்க அல்லாஹ். இவ்வளவு பாவத்தை செஞ்ச ஒருத்தோட பார்த்து அடியானேங்கிற அந்த பிரியத்தை அல்லாஹ் விடாம, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளின் மீது நீ நம்பிக்கை இழந்து விடாதேங்கிறது அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பவரா இல்லை நமக்கு அந்த வசனம். எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டுமே, அல்லாஹ்விடத்துல நம்பிக்கை வைத்து தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். விளங்குதா? இப்போ இந்த பாவத்துல தௌபாங்கிறது எத்தனாவது பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம்? புரியுது இல்ல நான் சொல்றது? இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பாவத்துல நான் கேட்கறது புரியுதுங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பாவத்துல தவறுகளை யாராவது சொல்லுங்க பதில். புரியுதா இல்லையா? தவறுகளை ஒத்துக்கொள்வது. இரண்டாவது என்ன? பாவங்கள்ல இருந்து வெளியில வர்றது தௌபா. சரியா? மூன்றாவது என்ன தெரியுமா? நாம செஞ்ச பாவத்துக்கு தௌபாங்கிறது அந்த பாவத்தை விட்டுட்டு வெளியில வந்து மீண்டும் செய்யாம போறது. இன்னொன்னு என்னன்னா, செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது, இஸ்திக்ஃபார். தௌபா வேற, இஸ்திக்ஃபார் வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. தௌபானா மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்துடணும். சில பாவத்துக்குன்னா இஸ்திக்ஃபார் நம்ம நிறைய செஞ்சுட்டே இருக்கலாம், அது திருப்பி அந்த பாவத்தை செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது. அட்லீஸ்ட் இஸ்திக்ஃபாராவது செஞ்சிடணும். சுபுக விட்டாச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார். டக்குனு ஒருத்தோட பையனை வந்து கொஞ்சம் கடிஞ்சொற்காக பேசியாச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார். இப்படி இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களை பத்தி சொல்லும் பொழுது
ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இறைவனுடைய 3வது பகுதி இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல அவர்கள் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இஸ்திக்ஃபார்னா எப்படி செய்யறது? ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் எத்தனை தடவை செஞ்சாங்க இஸ்திக்ஃபார்? 100 தடவைகள். இன்னொரு ஹதீஸ்ல 70 தடவைகளுக்கு மேல. வேற ஒரு ஹதீஸ்ல அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், இன்னொரு ஹதீஸ்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. இதெல்லாம் இஸ்திக்ஃபாருடைய வாசகங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேல 100 தடவைகள் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சாங்களா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அவங்களே ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறாங்க. பாவத்திலேயே மூழ்கி இருக்கிற நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் இஸ்திக்ஃபார் ஒரு 100 தடவை செஞ்சீங்க? கை தூக்குங்க பாப்போம். இங்க கலந்து கொண்டிருக்கிற நம்ம மக்கள் மத்தியில ஒருத்தவங்க கை தூக்குறாங்க, சரியா? மீதி என்ன நம்மளாம் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். பாவமா அப்படின்னா என்னங்க, வாட் இஸ் சின் அப்படின்னு கேட்கிற அந்த மென்டாலிட்டி உள்ளவங்க. அப்படியா? ஒட்டு போட்டலாம் செய்யற பாவத்தை. ஆனா இஸ்திக்ஃபார் ஒண்ணுமே கிடையாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி எத்தனை செஞ்சாங்க, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாம என்னதை செஞ்சுட்டு இருக்கிறோம்? இஸ்திக்ஃபாரும் இல்லை, தவற ஒத்துக்கொள்றதும் கிடையாது, தௌபாவும் கிடையாது, இஸ்திக்ஃபாரும் கிடையாது, ஒன்லி பாவங்கள் மட்டுமே உண்டு. இப்படி இதுதான் நம்ம. அப்படியே ஒரு பிக்சரா நம்மளை ஷோ பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்ம ரிசல்ட். நாளை ஒருவேளை நமக்கு மரணம் வந்தால், நாளைனா நான் ஃபியூச்சரை சொல்லல, நாளை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள், சரியா? நாளை ஒருவேளை நமக்கு மரணம் வந்தால் இவ்வளவு பாவத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம, தௌபா இல்லாம, இஸ்திக்ஃபார் இல்லாம கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நிம்மதியா ஹாயா டைக்கின் ஏசியை போட்டு தூங்கலாம்னு தூங்க முடியுமா? கபருல என்ன ஆகுறது நிலைமை? நம்மள அடக்கம் பண்ணி விட்டு அவன் போய் வீட்டுக்கு எல்லாருமே, நீங்க பெற்ற புள்ள கூட, நீங்க பெற்ற தாய் தந்தையர் வீட்டுக்கு போயிருவாங்க. 2 நாள் முடிஞ்சு 3 நாள் முடிஞ்சு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் உங்கள் நிலைமை என்ன? எவ்வளவு சந்தர்ப்பங்களை இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஒண்ணுமில்லைங்க, நம்முடைய தொழுகையை நீங்க எடுத்துக்கிறீங்க. தொழுகையை துவக்கிய உடனேயே ஓடுகிற துவா என்ன? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்வாயாய கமா பாஅதத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹத்வாயா கமா யுனக்க ஸௌபுல் அபயது மினத் தனசி. அல்லாஹும்ம மக்ஸில் ஹத்வாயாய பில் மாயி வ ஸல்ஜி வல் பரத். என்ன அர்த்தம் இருக்கு? என்ன அர்த்தம்? யாராவது தெளிவா சொல்லுங்க இதோட அர்த்தத்தை. ஒட்டுமொத்த இந்த துவாவுமே பாவ மன்னிப்பு தான், இஸ்திக்ஃபார் தான். யாருக்கு தெரியும் இதோட அர்த்தம், தமிழ் அர்த்தம் தெளிவா சொல்லுங்க. சரி, வேற யாராவது ஐடியா இருக்கா? என்னங்க? சரி, அதான் சொல்லிட்டாங்க. அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே கூடிய தொலைவு. இப்ப கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தொலைவு? இப்ப இது மேற்குன்னு வச்சுப்போமே, இதை கிழக்குன்னு வச்சுப்போம். அளந்து பாருங்க, ஒரு 70 அடி வருமா? இந்த 70 அடி தொலைவா? அந்த தொலைவுங்கிறது பூமியுடைய தொலைவு. பூமியுடைய கிழக்குக்கும் பூமியுடைய மேற்குக்கும் இடையிலான தொலைவு. அது எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு இடையில யாரெல்லாம் ஏற்படுத்து அப்படிங்கறத அந்த இஸ்திக்ஃபார். அடுத்தது என்னுடைய பாவத்தை நீ கழுவு. எதுல தெரியுமா? ஆலங்கட்டியாலும், பனிக்கட்டியாலும், மழை நீராலும். இந்த மூணுமே என்னது? தண்ணின்னு சொல்லக்கூடாது. இந்த மூணுமே என்ன?
சுத்தமானது. மேல இருந்து மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, வானத்துல இருந்து வர மழை தூய்மையான தண்ணீர். நம்ம ரூஃப்ல இருந்து ஊத்துறது இல்ல, அது அழுக்கா ஊத்தும். மேல இருந்து ஊத்துறதே தூய்மையான தண்ணீர். ஆலங்கட்டி உழுவுது, தூய்மை. மழை நீர், பனிக்கட்டி, தூய்மை. இந்த மாதிரி தூய்மையான இந்த 3 பொருள்களால் என்னுடைய பாவத்தை கழுவாயாக யா அல்லாஹ். மூணாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் மகுசில் ஹத்வாயாய பில் மாயி வ சல்ஜி வல் பர். மகுசில்னா க்ளீன் பண்றது. எப்படி ஒரு வெண்மையான ஆடை அழுக்குல இருந்து எப்படி தூய்மையாகுமோ அந்த மாதிரி என்னைய அழுக்குல இருந்து தூய்மைப்படுத்து. ஏன் வெண்மை ஆடை ரசூலுல்லாஹ் உதாரணமா சொன்னாங்க தெரியுமா? ஒரு மயில் பச்சையில ஒரு சட்டை இருக்கு, ஒரு சேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அழுக்கு நமக்கு தெரியும். துவைச்சோம்னா லைட்டா தான் தெரியும். ஆனா ஒரு வெள்ளை சட்டை அப்படியே கண்ணம் கரையேட் ஆயிடுச்சு அழுக்கு, அதெல்லாம் துவைச்சு அப்படி காய போறது எப்படி வெண்மையா இருக்குல்ல, எவ்வளவு கிளீன் ரிசல்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல? அந்த மாதிரி மழையில இருந்து, அந்த மாதிரி என்னைய என் பாவத்துல இருந்து அழுக்கு நீக்கு, தூய்மையாக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு துவா இஸ்திக்ஃபார். இதுவே ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். அதே மாதிரி அதே தொழுகையில நாம ருக்குலையும் சுஜூதுலையும் ஒரு துவாவை ஓதலாம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். மக்ரிப் 2 ரக்காத்துல ஓதுனாங்களா? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. என்னது இது? அதாவது அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிச்சா, மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்திற்கு வந்தா, நீங்க ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை புகழுங்க, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்கங்கற அல்லாஹ். இன்னஹு கான தவ்வாபா, அவன் எப்போதுமே தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். இந்த அத்தியாயம் இறங்கின உடனேயே அல்லாஹ்வை புகழ சொல்றான், அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் கேட்க சொல்றான். கரெக்ட்டா? ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. இந்த 2 விஷயத்தை மையப்படுத்தி ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஓதுனாங்க. அது என்ன துஆ? இத கூட நம்ம தெரியலனா ரொம்ப இது. அதாவது இந்த அத்தியாயம் இறங்குது மக்காவுல. ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை புகழுங்க, வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இத மையப்படுத்தி ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை கத்து கொடுத்து, அத ருக்குலையும் ஓதுங்க, சஜிதாவிலையும் ஓதுங்க தொழுகையில அப்படின்னு அவ கட்டளையும் விட்டாங்க. அது என்ன துஆ? இல்ல இல்ல, ரப்பி ஃப்ரெண்ட்லி இல்ல, வேற யாருக்கு ஐடியா இருக்கா? யாருங்க? அதுல பாவ மன்னிப்பே வரலையே. ரைட்டு, ருக்குலே ஓதுறோம் தான். நான் கேட்கறது இதை மையப்படுத்தி. அல்லாஹ் மக்ஃபிர்னி எங்கே ஓதுறோம்? தொழுகையில. ரப்பி ஃபிர்லின்னு ஓதுறோம் 2 சஜிதாக்களுக்கு இடையில. வேற வேற யாராவது? இதுதான். இதெல்லாம் நான் எதுக்கு சும்மா கேள்வி கேட்கறேன்னா, ஒண்ணு அட்டென்ஷனா இங்க கொண்டு வரதுக்கு கேளுங்க. 2வது, நம்ம நிலைமை இதுதான். ஒரு பிக்சர் என்னதுவா தெரியுமா? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. அவ்வளவுதான். பெரிய துஆலாம் கிடையாது, 4 வார்த்தை தான். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அவ்வளவுதான். நமக்கு ருக்குல ஓதுறது என்ன தெரியும்? சுப்ஹான ரப்பியல் அலீம் தெரியும். சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் அலா, அது எதுவுமே தெரியாது. ஆனா நிறைய இருக்கிறது ருக்குலையும் சஜிதாவிலையும் ஓதுறதுக்கு. அதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு துஆ சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. அவ்வளவுதான். 4 சொற்கள் தான். தொழுகையில ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தது. நம்ம எல்லா தொழுகையிலையும் ஓதலாங்க. நம்ம ஓதுறதுல என்ன? ருக்குல என்னங்க ஓதுவோம் சொல்லுங்க? என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் அலீம். எத்தனை தடவை? 1 தடவை, 3 தடவை, 5 தடவை. சஜிதாவுல என்ன ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் ஆலா. எத்தனை தடவை? 1 தடவை, 3 தடவை, 5 தடவை. அல்லது இமாம் எப்ப எந்திரிக்கிறாரோ அது வரைக்கும். அவ்வளவுதான். வேற நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது இது. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. இஸ்திக்ஃபார் தான். இதை விட என்ன தெரியுமா? ஒரு நாள் சொல்ல கேட்கக்கூடிய நபரை பாருங்க. என்ன 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நானு
தொழுகையில இருப்புல ஒரு துவா ஓதணும், இருப்புல வீட்டுலயும் ஒரு துவா ஓதணும். அதுக்கு எனக்கு ஒரு துவாவை கத்துக் கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டது யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கத்துக் கொடுத்து நீங்க இதை வீட்லயும் ஓதிக்கிறீங்க. வீட்னா சும்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்ப தொழுகையில இருப்புலயே ஓதிக்கிறீங்க. அத்தையாத்த முடிச்சுட்டு ஸலவாத்தை முடிச்சுட்டு இருப்புலயே ஓதிக்கங்கன்னு ஒரு துவாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அவ்வளவுதான். இதை நம்ம வீட்லயும் ஓதலாம். சும்மா வீட்டுக்குள்ள நுழையிறோம்ல, பிஸ்மில்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இந்த துவா ஓதலாம். வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த துவா ஓதலாம். தொழுகையில இருப்புல நமக்கு தெரிஞ்சாலும் என்ன துவா? அத்தையாத்து ஓதணும், ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இதுதான் தெரியும். இந்த துவா அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா பல பேருக்கு தெரியாது. இதுவும் ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். இதெல்லாம் எங்க போச்சு? சரி, தொழுகையை முடிக்கிறோம்ல, தொழுகையை முடிச்சா நம்ம ஓதுறது என்ன? அல்லாஹ் அக்பர் தக்பீரை சொல்லுவோம் தொழுகையை முடிச்ச உடனே. அடுத்தது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவை. அது இஸ்திக்ஃபார் தானே? தொழுதம்ல, தொழுது முடிச்சிட்டு ஏன் இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்க? நம்ம பாவமா செஞ்சோம்? தொழுகைங்கிறது நன்மையா பாவமா? நன்மை. அந்த நன்மையை செஞ்சு முடிச்சிட்டு என்ன சொல்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு 3 தடவை சொல்லினாங்கல்ல. அப்ப நம்ம பாவமா செஞ்சுட்டு வந்தப்ப இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ஒருத்தர் பாத்ரூம்ல போய் ஜும்மாவை குளிச்சுட்டு வெளியில வராரு, அப்பாடா ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிட்டோம்னால பாத்ரூமை விட்டு வெளியில வரப்போ ஒரு துவா என்ன? குஃப்ரானக, இறைவா மன்னிப்பாயாக. இஸ்திக்ஃபார் தானே அது? இஸ்திக்ஃபார் தானே? குளிச்சது சுன்னத்து. ஜும்மா அன்னைக்கு மத்த நாளே குளிச்சாரு, நீட்டா தனியா சுத்தமா வச்சுக்கணும்னு குளிச்சுட்டு வெளியில வரப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் உள்ள போயிட்டு பாவமா செஞ்சாரு, குளிச்சுட்டு தானே வராரு. ஏன்? அங்கேயும் இஸ்திக்ஃபார். இப்படி நீங்க இஸ்திக்ஃபாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்திக்ஃபார் இல்லாத இடமே கிடையாது. இஸ்திக்ஃபார் இல்லாத இடமே கிடையாது. பாங்கு முடிஞ்சவன ஒரு துவா இருக்கிறது. எவ்வளவோ பாவங்களை மன்னிக்கிறது ரசூலுல்லாஹ் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை ஓதுங்க. கடல் நுரை அளவு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் வந்து மன்னிப்பான். கடல் நுரை அளவு பாவங்களையும் அல்லாஹ் அழிப்பான். யார் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ்னு 100 தடவை திக்ர் செய்றாங்களோ 1000 நன்மைகளை அல்லாஹ் தருகிறான், அல்லது 1000 பாவங்களை அழிக்கிறான். செய்யற இஸ்திக்ஃபார்லயே சய்யிதுல் இஸ்திக்ஃபார், கேபிட்டல் தலையாய ஒரு இஸ்திக்ஃபார் இருக்கு. என்னது? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அனா அஅ்புதுக் வ அனா அலா அஹ்திக் வ வஅதிக் மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ லக பி ஸம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த. இதுக்கு கிடைக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? யார் இத பகல்ல ஓதி ஒருவேளை அன்னைக்கு பகல்ல மௌத்தா போயிட்டாரோ அவர் சொர்க்கவாசி. யார் இரவுல ஓதி ஒருவேளை அந்த இரவுல மௌத்தா போயிட்டா ஒரு சொர்க்கவாசி. அப்படின்னா ஒரு 2 தடவை ஓதுன்னு விளங்குது, பகல்லையும் இரவுலையும். நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் மௌத்தா போக போறோம்ல, அது ஒண்ணு பகலா இருக்கும் அது இரவா இருக்கும். அதானே? இந்த 2 தானே தான் இருக்க போதா? சொல்லுங்க, இந்த 2 தானே இருக்க போதா? இல்ல. அப்ப ஓதி பழகிட்டோம்னா அன்னைக்கு வரும், சொர்க்கவாசியா ஆகலாம். இதுதான் தலையாய இஸ்திக்ஃபாராங்க ரசூலுல்லாஹ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தொழுகையில தான் மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் ஓதணும். வெளியில இருக்கிற துவாவலாம் இத மாதிரி இஸ்திக்ஃபாரெல்லாம் நீங்க பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டு ஓதலாம், படுத்துக்கிட்டு ஓதலாம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்ப ஓதலாம், காலை நீட்டிக்கிட்டு ஓதலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆக இறுதி முடிவுரை என்ன தெரியுமா? நாம் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். நான் பாவமே செய்யாதவன்கிற தூய்மை வாதத்தை உலகத்துல ஒருத்தம் கூட பேச முடியாது. குர்ஆன மனப்பாடம் பண்ண காஃபிலா இருக்கட்டும், மக்காவோட இமாமா இருக்கட்டும், இமாம்களா இருக்கட்டும், யாருமே
நான் பாவத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன்கிற தூய்மை வாதத்தை யாராலும் பேச முடியாது. ஆணோ பெண்ணோ பாவத்தில் மூழ்கி இருக்கிற நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலில் பாவங்களை உண்மையில் ஒத்துக்கொள்ள வேண்டும், பாவம்தான் என்று. இரண்டாவது, தௌபா செய்ய வேண்டும். மூன்றாவது, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நான்காவது, பாவங்களை அழிப்பதற்கான திக்ருகளை அதிகமாக ஓத வேண்டும். சரியா? செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப தௌபா செஞ்சிருங்க சில பாவங்களுக்கு, செய்யலாமா வேணாமா? அப்ப இஸ்திக்ஃபார் சொல்லுங்க, செய்யலாமா வேணாமா? முடிவுக்கு வருவோம். நீங்க ஒரு முடிவை பார்க்காம கேட்க வேணாம். செய்யலாமா வேணாமா? செய்யணும் இல்லையா? இதையெல்லாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணி செல்போன்ல ஏதாவது இன்னைக்கு துவா ஓதுற மாதிரி ஏதாவது செட் பண்ணி ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி அல்லது செல்போன்ல அதை பார்த்து ஓதுற மாதிரி சுபானதை அபிஹம்தி 100 தடவை ஓதுனா கடல் நுர அளவு பாவங்களே எல்லாம் மன்னிக்கிறான், அதை ஓதலாம். சையதுல் இஸ்திக்ஃபாரை ஓதலாம். சுபஹானல்லாஹ் 100 தடவை ஓதலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை ஓதலாம். தொழுகை பாங்க முடிச்சிட்டு ஒரு துவா இருக்கிறது, அந்த துவா ஓதுனா பாவங்கள் மன்னிக்கப்படுது. உழு செஞ்சா கண்ணை கழுவுறப்ப கண் செஞ்ச பாவங்கள் போகுது, கையை கழுவுறப்ப கை செஞ்ச பாவங்கள் கழுவப்படுது, காலை கழுவுறப்ப கால் செஞ்ச பாவங்கள் அந்த தண்ணியில போகுது. உழு செய்யலாம். உழு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு துவா ஓதலாம். இப்படி நிறைய இருக்கிறது பாவங்களை அழிப்பதற்கு. 4 அம்ச கோரிக்கைகள்: தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் 1, தௌபா செய்ய வேண்டும் 2, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் 3, 4வது பாவங்களை அழிப்பதற்கான திக்ருகளை ஓத வேண்டும். சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரியான பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஈமானிய அமர்வு நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி துஆவுகளை சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இஷா தொழுகை 8:35 நடைபெறும். பெண்கள் தொழுகிறாங்க, மேல் தளத்துக்கு போயிருந்தாங்க.